நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்குன்னே தெரிய மாட்டாங்க. நம்ம கிழக்காம நோக்கி போனால் அது மேற்காம போகுது. என்ன செய்ய தம்பி? அண்ணாச்சி, ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கே, சோகமாக இருக்கே, என்ன விஷயம்? ஸோ அண்ணாச்சி, நம்ம குடும்பத்தில் தான் கவர்மெண்ட் உத்தியம் இல்லை. சரி. நம்ம பிள்ளை படித்து 2 வருஷம் ஆகிப்போச்சு, காலேஜ் படித்து. அந்த பையனாலும் அங்கங்கே போய் பரீட்சை கிரீட்சை எழுதி போயிடுவான்னு பார்த்தா அது அப்படித்தான் இருக்குது. நிறைய செலவு தான் ஆகுது அண்ணாச்சி. அவனும் என்னென்னமோ எழுதி பார்க்கான், ஒன்றும் கதையாக மாட்டாங்க. என்ன செய்ய தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் முழிக்க வேண்டாம், இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தோசை இருக்கும் தம்பி. ஆமாம், நீங்கள் நம்ம ஊரில் வேப்ப மரத்துக்குள்ள கல்மண்டபத்தில் ஒரு சோசியர் இருக்காரு. சரி. அவரை போய் பார்த்தேன்னா என்ன ஏதுன்னு சொல்லி புட்டு புட்டு வச்சிருவாரு. அவர் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல கணீர் கணீர் கணீர்னு சொல்லுவார். அவரை பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை இருந்துடும். பாருங்க, நானும் இப்படித்தான் அப்படியே உழண்டுக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட போய் கூட்டு போய் அவர் இந்த பாருங்க இதை கெட்டி விட்டாரு. இதை கெட்டி விட்ட பிறகு இப்போ என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அண்ணாச்சி, இந்த கவுரு கட்டினது நம்ம ஆமா, என் தோசத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த கவரை கட்டி விட்டுருக்காரு. புரியுதா? நீங்க அவரை போய் பாருங்க. கண்டிப்பா. காலையில எந்திங்க, 7 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு குல தெய்வத்தை போய் பார்த்துட்டு கல்மண்டபத்துக்கு போங்க. சோசியர் இருப்பாரு, புட்டு புட்டு வச்சிருவாரு. உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். கண்டிப்பா. அப்ப நான் காலைல குளிச்சுட்டு கிளம்பிட்டுமா? தம்பி, நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நீங்க போங்க. சரி, நானும் கூட வரேன். 2 பேரும் போய் பார்ப்போம். சரிங்க. சோசியரை பார்ப்போம், உங்க பிரச்சனை தீர்ந்துரும். போயிடும். கிளம்புறோம். என்னாச்சு வாழ்க்கையில் தம்பி? நமக்கு ஒரு தடங்கள் வரும் தம்பி. சரி. அந்த தடங்களை தம்பி அந்த தடை கற்களாக நினைச்சு எப்படி தாண்டணும்னு பார்க்கணும் தம்பி. புரிஞ்சுதா தம்பி? சரிங்க அண்ணாச்சி. அண்ணா, நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. அவர் எங்க இருக்காரு? நாங்க பொழுதோடைக்கும் அவரை பேசிக்கிட்டே இருப்போம். நீங்க 3 பேரும் சந்திச்சிருக்கோம் தம்பி. அண்ணா, உங்க பசங்க எத்தனை பேர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லுங்க தம்பிக்கு. எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பையங்க. சரிங்க. மூத்த பையன் என்ன செய்யறான்? மூத்த பையனை படிக்க வச்சேன். படிக்க வச்சுட்டு அவன் வேலைக்கு போவான்னு எதிர்பார்த்தேன். நானும் முக்கி பார்த்தேன். கடைசியில் அது ஒன்றும் செட் ஆகலைன்னு சொல்லி தரிச்சிட்டில் வந்து விட்டேன். 2வது பையன் என்ன செய்யறான்? 2வது பையன் ஒரு +2 வரைக்கும் படித்தான். அது பிறகு அந்த வேலை இந்த வேலைன்னு எக்ஸாம் அது இதுன்னு நிறைய போனான். என்ன ஒன்றும் செட் ஆகலை. சரின்ட்டு அவனையும் கொண்டே தரிச்சிட்டில் விட்டேன். தம்பி, என்னாச்சு? அவருக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? முயற்சி எடுக்கல. விதி விட்ட வழின்னு சொல்லிட்டு 2 பையங்களை கொண்டு போய் அவர் பார்த்த வேலையிலேயே விட்டுட்டாரு. அவரும் தரிச்சேட்டில் தான் வேலை பார்த்தாரு. சரி. என்னாச்சு? அவர் காலம் ஃபுல்லா கைத்தறி தான் ஓட்டினாரு. இப்போ பையனை கொண்டு போய் விசைத்தறியில விட்டாரு. அவருடைய தடைக்கெல்லாம் அவரால் தாண்ட முடியல தம்பி. உன்னை எப்படி தாண்டதுக்கு கையை பிடிச்சு கூப்பிட்டு போவாரு. அவர் நான் காலங்காலமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தெருக்காரு அப்படி? ஆமா தம்பி, அவரை பத்தி எனக்கு தான் தெரியும் தம்பி. அண்ணாச்சி, தம்பி அண்ணாச்சி, ஒரு விஷயம் இருக்கு தம்பி. தமிழ்நாடு தேர்வாணையம் தம்பி. சரி அண்ணாச்சி. TNPSC தம்பி அப்படின்னு தனியா ஒண்ணு இருக்கு தம்பி. அதுல தம்பி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இப்படி நிறைய பிரிச்சு வச்சு தம்பி படிச்சதுக்கு ஏத்த மாதிரி தம்பி வேலை வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க தம்பி. சரி. உங்க பையன் கூட அடிக்கடி போட்டான்னு சொன்னீங்க. ஆமா தம்பி, அந்த மாதிரி தேர்வாணையம் வரக்கூடிய தேர்வுகளுக்கு தம்பி கொஞ்சம் பயிற்சி அவசியம் தம்பி. சரி. இந்த பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில இப்படி பெரிய தலைநகரங்கள தம்பி மிக பிரம்மாண்டமா ஒரு பயிற்சி மேல நடத்திட்டு இருக்காங்க தம்பி. சரி அண்ணாச்சி. சென்னை, கோயம்புத்தூர் போற அளவுக்கு பணம் இல்லை தம்பி. அதை விடுங்க தம்பி. நம்ம ஊர்லயே தம்பி இலவச பயிற்சி மையம்னு சொல்லி நிறைய ஆர்வலர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தம்பி. அதெல்லாம் விட இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு தம்பி, நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தம்பி புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க தம்பி. அது என்னன்னா தம்பி, நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் சொல்லி தம்பி நகராட்சி, மாநகராட்சியில திறந்திருக்காங்க தம்பி. நம்ம சங்கரங்கோவில கூட தம்பி நகராட்சிக்கு பின்னாடி திறந்திருக்காங்க தம்பி. அது நூலகம் அண்ணாச்சி? தம்பி அது இல்ல தம்பி, அது பேர் வந்து நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அண்ணாச்சி. அங்கதான் நம்ம MLA ராஜா வந்து அங்க சேர் கொடுத்தாரு. சரி, கரெக்டா தம்பி. நான் எப்படி பார்த்தோம்னா பேப்பரு டிவில எல்லாம் வந்தாரு தம்பி. அப்ப தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா என்னன்னு தான் தெரியல, தெரியாம இருக்கு தம்பி. அது நூலகம்னா நூலகம் வடிவில தம்பி. அறிவுசார் மையம் சொல்லுங்க. அறிவுசார் நூலகம்ங்கிறது அறிவுசார் மையம் தம்பி. அந்த நூலகம் வந்து
பேப்பரு கதை புக்கு படிக்கிற தம்பி. ஓ. இந்த நூலகம் தம்பி போட்டி தேர்வு இருக்குல்ல தம்பி, ஆமா. அதுல படிக்கிற பையங்கள்லாம் அங்க போவாங்க தம்பி. தம்பி ஒரு 1200 புத்தகம் எல்லாம் அந்த போட்டி தேர்வு தம்பி. இந்த தேர்வாணையத்தில் படிக்கக்கூடிய பையங்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் அங்க இருக்கு என்னாச்சு. ஆமா தம்பி. அதுக்கு தான் தம்பி அந்த இருக்கைகள்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி நம்ம சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா இருக்காரு பத்திரிக்கை, அவர் கொண்டு போய் ஒரு 100 சேரை கொண்டு கொடுத்தாரு. மாணவர்கள் வந்து உட்காரணும்னு சொல்லி கொண்டு கொடுத்தாரு தம்பி. தம்பி அதுல வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் 200-300 மாணவர்கள் வராங்க தம்பி, உட்காந்து படிக்காங்க தம்பி. நம்ம கடைசி வீடு இருக்குல்ல, எங்க வீட்டு தெருவுல, வீட்டு பக்கத்துல அதுல கோபால் இருக்காருல்ல, ஆமா, அந்த கோபால் பையனை நான் தான் தம்பி கொண்டு அங்க விட்டேன் தம்பி. எந்த காசும் கிடையாது தம்பி, முற்றிலும் இலவசம் தம்பி. அந்த பையன் படிச்சு வேலைக்கு போயிட்டான் தம்பி. பரவாயில்ல. அவன் ஏற்கனவே கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தான் தம்பி. அங்க போனோடனே விதவிதமான புத்தகங்களை எடுத்து படிச்சு தம்பி இந்த அரசாங்க வேலைக்கு போயிட்டான் தம்பி. அதனால தம்பி உங்க பையனையும் கொண்டு அங்க விடுங்க தம்பி. ஓட்டப்பந்தயர்களா தம்பி, அதுல நம்ம கலந்துக்கணும்னா தம்பி நம்ம போய் சும்மா போக கூடாது தம்பி, கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிடும் தம்பி. பயிற்சி எடுக்கணும். ஆமா தம்பி, பயிற்சி எடுத்தா தான் தம்பி ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க முடியும் தம்பி. அப்படி கலந்துக்கிட்டு ஜெயிக்க முடியும் தம்பி. ஆமா கண்டிப்பா தம்பி. கண்டிப்பா. அப்ப வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னா என்ன வேணும் தம்பி? பயிற்சி வேணும் தம்பி. அதுக்கப்புறம் முயற்சி வேணும் தம்பி. பயிற்சி இல்லாம முயற்சி எடுக்க கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப என்ன வேணும் தம்பி? முயற்சி எடுக்கணும். இல்ல தம்பி, அதுக்கு முன்னாடி என்ன? பயிற்சி வேணும். பயிற்சி இருந்தா தான் முயற்சி. முயற்சி கண்டிப்பா. பயிற்சி இருந்தா முயற்சி. புரிஞ்சா தம்பி? நல்லா இதே மாதிரி மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடாது தம்பி. என்ன இருக்கக்கூடாது? மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. புரிஞ்சதா தம்பி? கரெக்டா சொன்னீங்க அண்ணாச்சி. வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்? முயற்சி. பயிற்சியும் முயற்சியும் வேணும். அது என்ன இருக்கக்கூடாது? மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது.